எத்தனை பாட்டு பாடுறேன்? ஐயா பாட்டு தானே பாடினேன், இந்தி பாட்டா பாடினேன். இப்போ உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன். இதோட நீ போய் வீட்டில் அண்ணே இந்த வெதர் நான் கொட்டையானே அவர்கிட்ட போய் கிளச்சி பார்த்துட்டு வா. அண்ணே உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன், நீ பிடிச்சிருந்தா கைதட்டு. சீச்சி சீரனுண்ணி அங்கிட்டு குனி இங்கிட்டு குனி. என்கிட்ட வர்ற முண்டை அவகிட்ட போனாலே, அவகிட்ட போகும்போது அவுத்து விட்டு ஓடினாலே. எட்டடா பாட்டு இதெல்லாம்? இது பாட்டாடா? நல்ல ஒரு ஜோக்கு சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஐயா பாட்டை பாடுவேன். தொடர்ந்து பாடுன்னு சொன்னீங்கன்னா இந்த நாடகம் முடிய 12 வருஷம் ஆகும். நோ ப்ராப்ளம். பேமெண்ட்டு செத்துச்சு, இந்த கிளம்பிட்டேன். என் தம்பி அண்ணனாடா யா, எல்லா பேரும் தையடிச்சுக்கிட்டு யார் அண்ணன் தம்பி ரெட் லைட்டு ஓ இதில் அடி, காவட்டிக்குள்ள அடிக்க சொல்லு. வீட்டில் போய் தண்ணியை கவட்டுக்குள்ளே அடித்து விளையாடு செய்யக்கூடாதுப்பா. என்னங்கய்யா கருப்புசாமி பாட்டு உன் மையன்ட்டு 1000 ரூபா கொடுத்து விடு. வெள்ளச்சாமி பாட்டே பாடுறேன், எல்லா பாட்டும் பாடுவேன். இன்னும் பொம்பளை ஆளுக பாதி பேர்த்த காணாமே. சோத்தில் தண்ணி ஊற்றிட்டு அங்கிட்டு போயிடுச்சுங்களா, சாணியோட போயிடுச்சுங்களா அண்ணே? அது 4 மணிக்கிறேன் அண்ணே. சாமியிலேருந்து எல்லா பாட்டும் பாடுவேண்ணே. பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான என் பாச உடம்பரப்புகளே, பக்கத்து ஊர்களிலிருந்து வருகை தந்த என் சொந்தங்களே, இவ்வூரில் வாழுகின்ற தெய்வீக திருமகன் அன்பு வாரிசுகளே, அன்னை தெரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களே, இந்த நாடகத்துக்கு எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் கட்டிங்க போட்டு உட்காந்துருக்கும் உறவுகளே, கணேஜி புயலை கிடைக்காமல் பக்கத்தில் இருக்கவனை அப்படியே லாவிக்கிட்டே இருக்கக்கூடிய உருண்டபொடி வீரர்களே, ஒளிவொலி நிலையத்தார்களே, மொத்தத்தில் இந்நாடகத்தில் யார் வேணா இருக்கலாம், இவ்வூரிலே யார் வேணா இருக்கலாம். ஆனால் இந்த விழாவை நடத்தக்கூடிய முக்கியஸ்தர்கள் பாதத்தை எம்கேஆர் தொட்டு வணங்குறேன். ஏன்னா இந்த ஒரு விழாவை நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் ஒரு ஆதரவற்ற இல்லம் திறக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு அன்னதானம் போட்டு திறந்தேன். அப்போ அந்த வழியை உணர்ந்தேன் நான். அதனால தான் விழா கமிட்டிக்கு தான் அந்த அருமை தெரியும். அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் பர்மிஷன் வாங்க போகணும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். மேலகாரில் கூப்பிடணும், அவங்கள கூப்பிடணும், இவ்வளோ கூப்பிடணும். மறுநாள் திருவிழா முடிஞ்சோடனே கூட்டம் போட்ட உடனே நேற்று போய் எந்திரிச்சு கேள்வி கேட்பேன், சூடம் எப்படி 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிய? பத்தி உன்னை யார் 600 ரூபாய்க்கு வாங்க சொன்னது? டீ செலவு 12,000 எப்படி வந்துச்சு? உன் ஈரில் வந்துச்சு. ஆனால் இந்த கஷ்டம் கூட யாருக்கு தெரியுமண்ணா, இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் இந்த விழா கமிட்டியாளர்களுக்கும் தான் இதை தெரியும். வாழ்த்துக்கள். அவர்கள் சொன்னாலும் நீங்கள் அடுத்த வருஷம் டீ செலவை 23,000 ஏற்றி வைங்கள் என்று சொல்லி உங்கள் காசை சாப்பிடவே நேரம் இல்லை. ஊரு காசு நமக்கு எதுக்கியா? கை தட்டலாம். உங்களை பெருமையாக சொல்லி யாரும் ஒரு 100 ரூபா நகட்டலையே. இந்நாடகம் என்ன நாடகம் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். கதம்பம் காமிக்ஸ். கதம்பம் காமிக்ஸ்னா பொம்பளை ஆள் ஊரை வெறும் தலையோட வந்திருக்குங்க. பூ பாய்ங்க ஓலை ஆளுக்கு 4 முழமா தலையில் வச்சுக்கிட்டு குளிக்கிட்டு ஓடுவோம்ட்டு கிடையாது. கதம்ப நாடகம் என்றால் பாட்டு, நடனம், நகைச்சுவை, கப்ளிங். சரிண்ணே, இந்த கப்ளிங்னா என்னண்ணே? கப்ளிங்னா என்னன்னா அவனை கிளச்சி விட்டு பாரு. இந்த பாரு இந்த ஆந்த மண்டை என்ன உண்மையிலே அந்த அண்ணன் அந்த 2ஆம் நம்பர் ரூம்ல படுக்க சொல்லுவேன். ஒரு வெதரை மட்டும் அத்திய ஊரே. அப்புறம் எத்தனை பாட்டு பாடுறேன்? ஐயா பாட்டு தானே பாடினேன், இந்தி பாட்டா பாடினேன். இப்போ உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன். இதோட நீ போய் வீட்டில் அண்ணே இந்த வெதர் நான் கொட்டையானே அவர்கிட்ட போய் கிளச்சி பார்த்துட்டு வா. அண்ணே உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன், நீ பிடிச்சிருந்தா கைதட்டு. சீச்சி சீரனுண்ணி அங்கிட்டு குனி இங்கிட்டு குனி. என்கிட்ட வர்ற முண்டை அவகிட்ட போனாலே, அவகிட்ட போகும்போது அவுத்து விட்டு ஓடினாலே. எட்டடா பாட்டு இதெல்லாம்? இது பாட்டாடா? நல்ல ஐயா பாட்டு நான் பாடுவேன். எக்கோ வைனே உன் ஆசையை நிறைவேற்றின அவ்வளோதானே. எனக்கு 87 பாட்டு தெரியும் இப்போ வரைக்கும். எக்கோ வைனே. அல்லோ 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 அல்லோ.